எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லீவ் இருக்குது. ஸோ ஃபேமிலிஸோட கண்டிப்பாக பொங்கல் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் சேஃபாக எல்லா ஊருக்கு போய் சேர்ந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி யார் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். ஸோ இந்த நியூ இயர் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு நியூ இயர். காதலிக்க நேரமில்லை. எஸ், இந்த படம் பார்த்தீங்கன்னா படத்தை விட என்ன இழு 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 இழுக்குதடி அந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டே இருந்தது. பெரிய பாய் பார்த்தீங்கன்னா செம்ம சம்பவம் பண்ணி விட்டுருந்தார் அந்த பாட்டில். என்ன ரீசன் அப்படின்னா, ரஹ்மான் அப்படின்னாவே ஆப்வியஸ்லி அவரோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறதுனா சலிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த வகையில் இந்த இழுக்கதடி சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைரல் ஆச்சு. நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி, அண்ட் முக்கியமாக அதில் செட் ஒர்க்காக இருக்கட்டும், ஜெயம் ரவி அவர்களோட ஒரு சாமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு அந்த பாட்டு. எப்படி ப்ரோ இருக்குது படம், பார்க்கலாமா? ஸோ இது லைக் எப்படி எக்ஸ்ட்ரீம் லவ்வா, அப்படியே சூதிங்கான ஒரு லவ் ஸ்டோரியா, எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. இட்ஸ் நாட் லைக் அப்படியே உருகி உருகி காதல் பண்ணுற ஒரு கதை கிடையாது. பட் ஸ்டில் இப்போ நடக்கிற இஷ்யூஸ், இந்த ஒரு ஜென்ரேஷனில் லவ் எப்படி போயிட்டு இருக்குது, அந்த உண்மையான லவ், என்னென்ன பிரச்சனைகள் வருது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இதில் ஹைலைட்டாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள், நித்யா மேனன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவர்கள். ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பார்ட் ஆஸ் எ மியூசிஷியனாக இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் செக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு எமோஷ்னல் சீன் வரும்போது ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு ஃபன்னி சீன் வரும்போது ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக இந்த எண்ணெய் இழுக்குதடி சாங்கோட விஷுவல்ஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் த சார்ட். அவ்வளோ ஒரு சூதிங்காக இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் குட். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்துட்டே இருக்கும்போது செகண்ட் ஆஃப் எல்லாமே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி அப்படியே போயிட்டே இருக்குது. நித்யா மேனன் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. 2 பேரோட பேர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நித்யா மேனன் அவர்கள் நம்ம தளபதி கூட நடிச்சிருக்காங்க. நம்ம தனுஷ் திருச்சி திருமலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இட்லி கடையில் அவங்க நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பேர் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்டு ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூஸ், அந்த ஜென்ரேஷனில் லவ், இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் ஓவர்டேக் பண்ணிட்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. ஆனால் இந்த ஓவரால் ஸ்க்ரீன் டைம்ன்றது இருக்கும். இப்போ ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு வில்லனாக இருக்கட்டும், யாருக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்குது அப்படின்னு மெயினாக பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் யார் ஸ்க்ரீனில் தெரியுறாங்கன்னு. அந்த வகையில் ஐ திங்க் நித்யா மேனன் அவர்கள் அவங்களோட ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கம்மிலாம் கிடையாது. பட் ஜெயம் ரவி அவர்களோட ஸ்க்ரீன், அவரோட ஃபேஸ் வரும்போது இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கொடுத்துருக்காரு. ரொம்ப சாமிங்காக இருந்தார். அந்த பழைய ஜெயம் ரவி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தது தேட்டரில். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ரொம்ப உருகி ஒரு காதல் கதையாக நினச்சிட்டு போகாதீங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக உங்கள் ஆள் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உட்காந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச். ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் லைக் பிலோ ஆவரேஜ் ஆர் அபவ் ஆவரேஜ். ஒரு டீசெண்டான ஒரு மூவி, ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். அந்த ஹைலைட் சொன்ன மாதிரி மியூசிக், சில விஷயங்கள், சில ஸ்க்ரீன் பிளே, ஜெயம் ரவி அவர்களோட க்யூட்டான ஆக்டிங், நித்யா மேனன் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் பெரிய பாய் உண்மையாகவே பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார் மியூசிக்கில். ஸோ தட்ஸ் ஐ திங்க் த பவர் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஒரு லான்ச்சில் கூட, ஐ மீன் ஒரு மீட்டில் அனிருத் அவர்களே அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவார், நான் எவ்வளோ பெரிய ஃபேன் ரஹ்மானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீஸ் லைக் த லெஜெண்டுங்க, அவ்வளோதான். ஸோ வி கேனாட் ரீப்ளேஸ் ஹிம் வித் எனி ஒன், அவ்வளோதான். நான் என்ன தான் அனிருத் அவர்களோட ஃபேனாக இருந்தாலும் ரஹ்மான் மியூசிக் அப்படின்றது தட் இஸ் ஹேவிங் தட் குவாலிட்டி அண்ட் பவர். எந்த பாட்டு வந்தாலும் இன்றைக்கி ஹிட் ஆகலனாலும் ஒரு நாள் அது ஹிட் ஆகும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உன்னோட ஆல்பம் சாங்ஸ் என்ன தான் ப்ரோ ஆச்சு, அது நீ ரிலீஸ் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே பட்ஜெட் தேவை. எல்லாத்துக்குமே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணணும்னா அவ்வளோ காசு செலவாகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்ததுன்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். ஸோ பொறுமையாக பண்ணுவோம். இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹரிபரி பண்ண வேணாம், அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகிடும். எல்லாருக்குமே நான் அட்வைஸாக சொல்கிறேன், நினச்சது டக்குன்னு நடக்கலைனாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி